Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னையில் 20 கோடியில் அதிநவீன வழிகாட்டி பலகைகள் அமைக்க அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னையில் 20 கோடியில் அதிநவீன வழிகாட்டி பலகைகள் அமைக்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டிருக்கிறது. சென்னையின் முக்கிய சாலைகளில் போக்குவரத்தை சீரமைக்கவும் விபத்துக்களை குறைக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகரித்து வரும் வாகன பெருக்கத்தால் போக்குவரத்து நெரிசல் விபத்துக்கள் ஏற்படுவதால் இந்த திட்டத்தை மாநகராட்சி வகுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீஷ் சரவணனிடம் கேட்கலாம். வினீஷ், தற்போது இந்த திட்டத்தோட விரிவான விளக்கம் என்ன, கூடுதல் விவரம் என்ன? விக்னேஷ், சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை பல்வேறு கட்டமைப்பு வசதிகள் தொடர்பான அறிவிப்புகளை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார்கள். அந்த வகையில் 20 கோடியில் அதிநவீன வழிகாட்டு பலகைகள் அமைக்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை முக்கிய சாலைகள்ல போக்குவரத்தை சீரமைக்கவும் விபத்துகளை குறைக்கக்கூடிய வகையில இந்த புதிய திட்டத்தை மாநகராட்சி கையில் எடுத்திருக்கிறது. இதனை சரி செய்யக்கூடிய வகையில சென்னையில் 300 முக்கிய சாலைகள்ல 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன வழிகாட்டி பலகைகள் அமைக்க மாநகராட்சி திட்டமிட்டுள்ளதாக மாநகராட்சி தரப்பிலிருந்து அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வழிகாட்டி பலகைகளை பொறுத்தவரை இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய பலகைகளை ஒப்பிடும் பொழுது எளிதில் புரியக்கூடிய வகையில படங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட இருப்பதாகவும், தமிழ் தெரியாதவர்கள் அல்லது வெளி மாநிலத்திலிருந்து சென்னைக்கு வரக்கூடிய நபர்கள் கூட எளிதாக சாலையை அறிந்து கொள்ளக்கூடிய வகையில எழுத்துக்களை விட படங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய வகையில இந்த விளம்பர பலகைகள் அதிகமாக இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விபத்து பகுதிகள், பள்ளி குழந்தைகள் கடக்கக்கூடிய இடங்கள், வேக தடைகள் ஆகியவற்றை படம் மூலம் முன்கூட்டியே எச்சரிக்கக்கூடிய வகையில இந்த வழிகாட்டி பலகைகள் இருக்கும். இரவு நேரங்களில் ஓட்டுநருக்கு தெளிவாக தெரியக்கூடிய வகையில் ரிஃப்ளெக்டில் இந்த பலகைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. அண்ணா நகர் போன்ற முக்கியமான பகுதிகளில் பெயர்கள் திரையில் தோன்றக்கூடிய வகையில 3D தொழில்நுட்பத்தில் இந்த பலகைகளை வைக்கக்கூடிய வகையில டெண்டர் வெளியிடப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக போக்குவரத்து நெரிசல் அதிகம் காணப்படக்கூடிய நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், அண்ணா நகர், வேளச்சேரி மற்றும் பெருங்குடி ஆகிய பகுதிகளில் இந்த பலகைகள் நிறுவப்பட இருப்பதாக மாநகராட்சி தரப்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுடைய நீண்டகால புகாருக்கு இதன் மூலம் தீர்வு கிடைக்கும் என்று மாநகராட்சி தரப்பிலே கூறியிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வினேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.